சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்தநாள் தான். எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு அம்மா அவர்களுக்கு. உலகத்தில் எந்த தலைவருக்கு அப்படி கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளவு நலத்திட்டங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, தமிழ் மக்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. யார் யார் என்ன முடியுமோ, ஒரு கைவண்டியில் இருக்கிறாங்க சரி, ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க சரி, தொழிலாளர்கள் எல்லாருமே ஒரு இனிப்பால் வாங்கி கொடுத்து கொண்டாடக்கூடிய பிறந்தநாள் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்தநாள். திமுக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். பிறந்தநாள் என்ன பண்ணுவாங்க? வசூல் பண்ணிடுவாங்க. அப்படிதானே? நம்முடைய தோழர்கள் அதே போல தொண்டர்கள் என்ன முடியுதோ அது ஏழைகளுக்கு கொடுத்து, ஏன்னா அந்த வழியில் வந்தவர்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரனுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். வாரிசாக இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு இந்த கழகத்தை காத்து அம்மா அவர்கள் தலைவருடைய வாரிசாக எடப்பாடியார். ஆகவே இன்றைக்கு இந்த பிறந்த நாளில் உங்களை எல்லாம், அது இந்த மாவட்டத்தில் நான் பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கள் மாவட்டம் சென்னைக்குன்னா பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர், ஒரு சில மாவட்டங்கள், அதே கந்தனுடைய மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டத்தில் நான் போய் காஞ்சிபுரம் போய் சில பேசியிருக்கேன். இது பொதுச்செயலரே பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு போய் பேசணும்னு சொல்லி போட்டு அசோக் கேட்டிருப்பார், உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன். ஆக உங்களை எல்லாம் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இந்த கழகத்திலே நம்ம எல்லாம் இருக்கிறது ஒரு பெருமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரண இயக்கம் கிடையாது. ஒரு அற்புதமான இயக்கம். அற்புதமான நேரத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த ஒப்பற்ற தலைவர், வெற்றி மட்டுமே கண்ட தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அற்புதமான தலைவர். இந்த தலைவர் வீதியில் வந்தா இப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னோட தந்தை 72 தாமரக்கொடி ஏற்றியவர். பார்த்தீங்கன்னா தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக பிரிஞ்சு தலைவர் கூட கட்சி ஆரம்பிச்சவருடைய தந்தையெல்லாம் அவங்களாம் சொல்லி கேட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடியே ரோட்டில் வந்துருக்காங்க. தலைவர் வர்றாங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு ரோட்லேயே படுத்துருவாங்க தலைவர் முகத்தை பார்க்கறதுக்காக. அப்படிப்பட்ட தலைவர் ஏழைகளுக்காக, ஏழை மக்களுக்காக சத்துணவு திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்கள் எல்லாம் கொடுத்து, குடிசைக்கு ஒரு விளக்கு, விவோ எல்லாம் அப்ப கிடையாது, உங்களுக்கு மணியம் தான் இருந்தது. அதையெல்லாம் போட்டு ஏழைகளுடைய பசியையும் ஏழைகளுடைய வறுமையும் உணர்ந்து அற்புதமான ஆட்சி நடத்தி வெற்றியை மட்டுமே பார்த்த தலைவர்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 72 கழகத்திலே ஆரம்பித்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு பின்னால் சட்டமன்ற கோவை இடைத்தேர்தலில் மேற்கில் அரங்கநாயகி வெற்றி, திண்டுக்கல்ல மாயத்தேவருக்கு பின்னால் 77 முதலாக பொதுத் தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதுக்கு பின்னால் தலைவர் மறையும் வரை வெற்றி மட்டுமே பார்த்த தலைவர். அது மட்டுமல்ல, அமெரிக்காவிலே மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு ஜெயித்த தலைவர், வெற்றி பெற்ற தலைவர் நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இயக்கம் சாதாரண அற்புதமான நேரத்தில் நம்ம தலைவர் ஆரம்பிச்சிருக்க அந்த இயக்கத்தை நிறைய பேர் சொல்லலாம். நிறைய பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. பத்திரிகை கொஞ்சம் மாறி, என்னுடைய பொதுச்செயலரை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாறி, ஏன்னா ஆட்சிக்கு வந்துடும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போடுறாங்க. ஏனென்றால் அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இருக்கும்போது பத்திரிகை சுதந்திரம் இருந்தது, சுதந்திரம் இல்லை. அதுதான் ஒன்று. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பின்னால் 17 லட்சம் உறுப்பினராக இருந்த இந்த இயக்கத்தை, தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை 1.5 கோடி உறுப்பினராக வளர்த்து பிரிந்த இயக்கத்தை சேர்த்து இரட்டை சட்டத்தை மீட்டு மீண்டும் ஆட்சியில் அமர வைத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அற்புதமான திட்டங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தளவுக்கு எத்தனை திட்டங்களை கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும், சொல்லிட்டே போலாம். காலனியிலிருந்து மடிக்கணினி வரை திட்டங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு அம்மா அவர்கள் மறைந்தாலும் கூட ஒவ்வொரு வீட்டிலும் திட்டங்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விலையில்லாத அரிசி, மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், அது மட்டுமல்ல
இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா பரிசு பெட்டகம், மிக்சி, கிரைண்டர், ஃபேன் சொல்லிட்டே போலாம். பார்த்து பார்த்து திட்டங்கள் தந்தது புரட்சித் தலைவி அம்மா. அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம்னா அது மிகப்பெரிய பெருமை. எதுக்கு சொல்றேன்னா, அதிமுக பொன்விழா கண்ட இயக்கம் கிட்டத்தட்ட 53 54 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பொன்விழா கண்ட இயக்கம் சாதாரண இயக்கமா? 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த இயக்கம் அதிமுக. யாரும் மறக்கக்கூடாது. இந்த இயக்கத்தில் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. உண்மையாலுமே அசோக் பாராட்டல நிறைய இருக்காங்க. பகுதி செயலாளருங்க, மாவட்ட செயலாளருங்க, அத்தனை நிர்வாகிகள், பேர எல்லாத்தையும் பாராட்டுறோம். நான் வரும்போதே பார்த்தோம், நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் பாராட்டுறோம். ஆகவே இந்த இளைஞர்கள்லாம் நீங்க சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கு. மற்ற இந்த இயக்கத்தில் இருக்கிறதே பெருமை. எத்தனையோ பேர் வருவாங்க, கட்சி ஆரம்பிப்பாங்க. இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை. இந்த இயக்கம் வருவர்களை வாழ வைக்கக்கூடிய இயக்கம். அது மட்டும் 31 ஆண்டுகள்ல அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல. இன்னைக்கு புரட்சி எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியார் 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்தவர் எடப்பாடியார். அவர் ஒரு கிராமத்திலே பிறந்தவர். இவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இவர் 2 மாசம் தாங்க வரா, 3 மாசம் தாங்க வரா, 4 மாசம் தாங்க வரா. எடப்பாடி முதலமைச்சர் நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம். இப்படி எல்லாம் பேசினாங்க. ஊடகங்கள் எல்லாம் நிறைய பேசினாங்க. திமுக என்னென்ன சதி பண்ணாங்க நல்லா தெரியும். ஆனால் 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்து அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்தது எடப்பாடியார். ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த, ஒரு கிராமத்திலே பிறந்தவர், உங்களை போய் ஒரு கிளை செயலாளராக இருந்தவர், இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கார். எந்த கட்சியில் முடியுமா? அதிமுக முடியும். இளைஞர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அதிமுக தான் முடியும். அதே போல இங்க உங்களை போல ஒரு கிளை செயலாளர் இங்க கூட்டம் கேட்டு அவர் இன்னைக்கு முதலமைச்சராக முடியுமா? முடியும். அதிமுக முடியும். ஆகவே இன்னைக்கு கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்தார் எடப்பாடியார். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு திட்டங்கள் தான் திறந்து வச்சிட்டு இருக்கார். 4 வருஷத்துல எந்த திட்டமே செய்யல. எடப்பாடியார் சொன்னாங்க எப்படி ஆட்சி நடத்த போனார். ஆனால் நீட் என்று சொல்லி திராவிட முன்னேற்றம் இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்றைக்கு 600க்கு மேற்பட்ட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம். எவ்வளவு திட்டங்களை கொடுத்தார். சென்னை மாநகராட்சியில் கேட்ட திட்டங்கள் அம்மா அவர்களும் எடப்பாடியார். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது அதிகமான சாலைகள், குடிநீரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அசோக் பேசுறாரு நினைக்கிறேன். அதே போல ஜெயவர்தன் பேசுறாங்க குடிநீர் பத்தி எல்லாம். இன்னைக்கு சென்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா ஏரிகள் தான் குடிநீர் வரும். தெலுங்கு திட்டத்தில் தலைவர் கொண்டு வந்த திட்டம். அதுல இருந்து ஏரிக்கு தண்ணி வந்து ஆந்திரால இருந்து அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வரும். மழை பெய்யும் போது சோர்ஸ் வரும். ஆனால் கடுமையான வறட்சி வந்தது. நம்முடைய ஆட்சி நடக்கும் போதே கடுமையான வறட்சி வந்தது, கடுமையான புயல் வந்தது, கடுமையான மழை சேதம் வந்தது, கஜா புயல், வர்தா புயல், எத்தனையோ வந்தது. இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அற்புதமான ஆட்சி திட்டங்கள் இருந்தது அதிமுக எடப்பாடியார் அம்மா அவர். திமுக ஆட்சியில் ஒண்ணுமே வரல. சாதாரண மழைக்கு இன்னைக்கு என்ன சூழ்நிலை தெரியும். ஆனால் சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரிகள் இருந்தா குடிநீர். ஆனால் ஒரு கடுமையான ஒரு வறட்சி வந்தது. குடிநீர் பிரச்சனை வரும்பொழுது கூட இப்ப நான் அமைச்சராக இருக்கேன். இப்ப எடப்பாடி எல்லாம் கொஞ்சம் பேசும் பொழுது கிட்டத்தட்ட சென்னைக்கு மட்டும் நம்முடைய ஜெயவர்தன் பேச சொன்னார், அசோக் பேசினார். அவங்க எம்எல்ஏ இருக்கார், எம்பியா இருந்திருக்கார். அதாவது கொடுங்கையூர்ல 100 எம்எல்டி, அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு பேரூர் அங்க வந்து 400 எம்எல்டி போட்டிருக்கிறோம். 400 எம்எல்டி இன்றைக்கு அந்த பிளான் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 150 எம்எல்டி ஒன்று, 100 எம்எல்டி ஒன்று. அதே போல கோயம்பேடு கொடுங்கையூர்ல இந்த கழிவுநீர் சுத்திகரிச்சு அதுல 120 எம்எல்டி. அது நம்ம இருக்கும் போது பண்ணோம். அந்த தண்ணியே வந்து சிங்கப்பூர் போல குடிக்கிறது போல அந்த தண்ணியை கொண்டு வந்தோம். நான் அமைச்சர் இருக்கும்போது நான் குடிச்சே காமிச்சேன் அந்த தண்ணியை. 870 எம்எல்டி சென்னை மாநகருக்கு மொத்தமாக பாத்தீங்கன்னா 1300 எம்எல்டி தரணும்.
கிட்டத்தட்ட 850 எம்எல்டி தான் இப்ப கொடுத்திருக்காங்க. 850 எம்எல்டி கொடுக்காங்க. 870 எம்எல்டி முழுமையாக ஏரி தண்ணியே இல்லாட்டி மழையே பெய்யாட்டி கூட இன்னைக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது அதிமுக ஆட்சி. மறக்கூடாது சென்னை மக்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். திமுக நீங்க மேடம் போட்டு சொல்லுங்க ஏதாவது ஒரு திட்டம். எந்த திட்டமே தராம எந்த திட்டமே கூட 4 வருஷம் கொடுத்தாங்க. அது பெரிய ஆச்சரியம். விளம்பரத்தில் மட்டுமே வச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊடக நண்பர் இருக்காங்க. இன்னைக்கு விளம்பரத்தில் மட்டும்தான் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. எந்த திட்டமே தராம. ஆகவே எனக்கு அதிகமான திட்டங்கள் தந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியார். நான் சொல்றேன்ல இந்த கட்சியில் இருப்பது பெருமை. அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. புரட்சி தலைவி அம்மா, எடப்பாடியார் தலைவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்து சாதாரண இயக்கம் அல்ல. தமிழ்நாட்டுடைய உரிமை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை என்று தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அதிமுக. அது மறக்க கூடாது. அது அதிமுக இருப்பது நமக்கு எல்லா இளைஞர்கள் எல்லாத்துக்கும் பெருமை சொல்றோம். சாதாரணமா இருக்கிறவங்கள ஒரு சேர்மனா வர்றாங்க, மேயரா வர்றாங்க, ஒரு எம்எல்ஏ வரலாம், ஒரு மந்திரியா வர்றாங்க. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தாங்க. புரட்சி அம்மா அவர்கள் கையாமிச்சா எம்எல்ஏ, எம்பி இல்ல அங்க போய் கீழே குறைச்சோம்னா பதவியில போய் குறைக்க வேண்டியதுதான். அதுதான் இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை கண்டிப்பாக யார் இந்த இயக்கத்துக்கு வந்தாலும் கண்டிப்பா நல்ல எதிர்காலம் மாட்டுக்கட்டல. அதே வழியில எடப்பாடியார் இருக்கார். ஆகவே இந்த கட்சி சாதாரண இயக்கம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 வருஷம் திமுக ஆட்சி. நான் சொல்றேன் இவ்வளவு திட்டங்கள் சொல்றேன். சென்னைக்கு அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல, கேட்ட திட்டங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். இந்த பகுதியில எல்லாம் குப்பை எடுக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் இன்னைக்கு நவீன முறையில் எல்லாமே அதிமுக ஆட்சி எடப்பாடியாருக்கு கொண்டு வந்தது. அதிகமான மிஷின்கள் இன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் நேற்று பேசும்போது சொன்னேன். என்ட்ரானிக் மிஷின், பல நவீன இயந்திரங்கள், ஏபிபிஎன் மிஷின் பின்லாந்து இருந்து வாங்கிட்டு வந்தோம். பாத்தீங்கன்னா தரையிலையும் போகும், தண்ணியிலையும் போகும். நாகாய தாமரைகள் தண்ணியில் போய் எடுக்க, தரையிலையும் போகும். இந்த மாதிரி மிஷின் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். சென்னைக்கு நிறைய தேவை, என்னென்ன தேவை எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டுமே ஒரு புயல் வந்தால் போதும், அப்ப வருவாய்த்துறை அமைச்சர் எடப்பாடி உதயகுமார் போய் உட்காந்துக்குவார். ஃபுல்லா ரெண்டு கஜா புயல் வந்தபோது 1 மாதம் நாங்க இருந்தோம் அந்த பகுதியில். நாங்க பண்றது நான் இன்சார்ஜ். 1 மாதம் வெளியே இருந்து பார்த்தோம். எந்த அமைச்சர் வர்றாங்க வெளியே? ஆகவே இன்னைக்கு மக்களுக்காக பணியாற்றுறது அதிமுக. அத்தனை திட்டங்கள் கொண்டது அதிமுக. திமுக ஆட்சியில 4 வருடமா என்ன பண்ண சொல்லுங்க மனசாட்சி தொட்டு. தமிழ்நாடு முழுவதும் ஒன்றும் பண்ணல, சென்னை மாவட்டத்துக்கு ஒன்றும் பண்ணல. விளம்பரத்தில் மட்டும்தான் இந்த ஆட்சி ஓடிட்டு. ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. அவங்க செய்ததெல்லாம் என்ன? சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் கடுமையான விலை உயர்வு. அவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசுவோம் சொன்னார். இல்ல நீங்க தான், நான் தான் பேசுறேன், டிஃபென்ஸ்ல பேசினேன் உள்ளாட்சித்துறையில். அதுல சொன்னாரு சொத்து வரி நீங்க தான் அதிகம் பண்ணிட்டீங்க, அப்புறம் நிறுத்தி வச்சிட்டீங்க தேர்தலுக்காக அப்படின்னாரு. சொத்து வரி அப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள், சீஃப் செக்ரட்டரி, அதிகாரிகள், செக்ரட்டரி எல்லாருமே, உள்ளாட்சித்துறை செக்ரட்டரி எல்லாருமே, முதலமைச்சருடைய ரவி மீடி நடக்குது, எங்க துறை நடக்குது, எல்லாம் அதிகம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்ப எடப்பாடியார் சொன்னார், நான் சொத்து வரி உயர்த்த மாட்டேன், உயர்த்தக்கூடாது, எல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா செய்யக்கூடாது. கொரோனா வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க. மத்தியில நிதியை நாம் பேசி பெற்றுக் கொள்ளலாம், மத்தியில் சர்க்குலர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பா உயர்த்த மாட்டேன் என்று அதிகாரி போட்டது நிறுத்தி வைத்து சொத்து வரி அதிமுக ஆட்சியில் உயரவே இல்லை. இது ரெக்கார்டு. சொன்னார், நீங்க கொண்டு வந்து நாங்க உயர்த்திக்கிட்டோம் அப்படின்ட்டு. எதனால உயர்த்தோம்னா மத்திய அரசு வந்து எங்களுக்கு சர்க்குலர் அனுப்பி நிதியெல்லாம் தரமாட்டேங்கன்னு சொன்னாங்க. அதனால மத்திய அரசு சொன்னா நீங்க எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி எப்பயும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. மத்திய அரசு சொன்னா எதுவுமே நாங்க கேட்க மாட்டோம், நாங்க பயங்கர தைரியசாலிங்க, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா சொத்து வரி மக்களுக்கு வரி போடல மட்டும் மத்திய அரசு விட்டா நாங்க போறோம், மத்திய அரசு மேல தூக்கி பழி போறோம். இது எப்படி நியாயமா இருக்கும்? ஆகவே இன்னைக்கு இவங்க எல்லாமே அதிகமான விளைவு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எடுத்துங்க. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? இங்க பார்த்தால் கஞ்சா வைக்க, இன்னைக்கு யாருக்கும் சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க போனாலும் திருட்டு. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் புரட்சித்துறை அம்மா இருக்கும்போது, எடப்பாடியார் இருக்கும்போது, சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனும், கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனும் இந்தியாவிலே நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷனா விருது வாங்கினாங்க. சட்ட ஒழுங்கு கட்டுக்கோப்பா இருந்தது. எப்படி இருக்குது?
எந்த காவல்துறையும் பார்த்தீங்கன்னா அவங்கள வேலை செய்ய விடுறதில்லை திமுக. அதிமுக ஆட்சியில் அதிமுக பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர் இருப்பாங்க, எல்லா பொறுப்பாளர் இருப்பாங்க, பகுதி செயலர் எல்லாம் இருப்பாங்க. யாரும் போலீஸ் தொந்தரவு விட மாட்டாங்க. பொதுமக்களுக்கு பணியாற்ற வேண்டும். நீங்க உங்களுக்கு பொதுமக்களுடைய வரிப்பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய போலீஸ் பொதுமக்களுக்கு பணியாற்றணும், யாரும் தொந்தரவு விட மாட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இன்னைக்கு யாருடைய கைக்குள்ள எந்த போலீஸ்காரையும் நிம்மதியை வேலை செய்ய விடுறதில்லை. அவங்க செஞ்சா எல்லாமே திருட்டு தடுப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எங்க விடுறாங்க? இதுதான் நிலை. ஆகவே காவல்துறை பொறுத்தளவுக்கு எங்க மாத்தி போனாலும் நீங்க இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஏசி எல்லாமே அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாமே தான். ஆகவே எங்க போனாலும் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். ஆகவே நீ யாரும் கவலைப்படாம மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். அப்படி நிறைய சில காவல்துறை இருக்காங்க. ஆனா அதிகமான பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் என்ன சொல்றாங்க அப்படி கேட்டு போறாங்க. தயவு செஞ்சு மாறிங்க. ஒரு வருஷம் தான், ஒரு வருடத்தில் அதிமுக ஆட்சி மறந்துடாதீங்க. எடப்பாடி முதலமைச்சர் வருவார். இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எந்த திட்டம் பெறாமல் இன்னைக்கு 4 வருடமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாமே எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குது பாருங்க. இன்னைக்கு அத்தனை கொலைகள் நடக்குது. அதே போல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண சின்ன வயது 7 வயது 8 வயது பொண்ணுலேருந்து இன்னைக்கு 60-70 வயது பெரியவர்கள் தாய்மார்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை எப்பவுமே இப்படி இருந்தது. நான் இன்னொன்று கேட்டுங்க, நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சில பேர் கரெக்டா இருப்பாங்க. யூடியூப் சேனல்கள் பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி என்ன பண்ணாலும் அப்படியே அவங்க பக்கமே தான் இருக்காங்க. சாயங்காலம் ஒரு 4 பேர் உட்காந்துக்குவாங்க டிவியில, நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க, அதிமுக பத்தி தான் பேசுவாங்க. திமுக தேர்தல் ஒண்ணுமே பேச மாட்டாங்க, அதிமுக மட்டும் தான் பேசுவாங்க. ஆனால் நீங்க சொல்லுங்க, நாடாளுமன்ற தேர்தல் ஆட்சியில் இருக்கும்போது நம்மளை பத்தி தான் பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நிறைய பேசிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் கணக்கில் கிடையாது. மத்தியில் சட்டமன்ற தேர்தல் என்று வந்துவிட்டால் அதிமுக வாக்களிப்பாங்க. எழுதி வச்சுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு எப்பொழுதுமே இதுவரை சரித்திர திரும்பி பாருங்க. அதிமுக சாதாரண இயக்கம் எல்லாம் கிடையாது, மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்கம், அதிகமான திட்டங்கள் இருந்த இயக்கம். இன்னும் ஒண்ணு சொல்றோம், இதுக்கு முன்னாடி 91 திமுக எவ்வளவு ஜெயிச்சது? 91 2 தொகுதி தான் ஜெயிச்சது, 2 தொகுதி தான் ஜெயிச்சது. அத்தனையும் அதிமுக வெற்றி. 96 பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம 4 தொகுதி ஜெயிச்சோம் இல்லையா? திமுக ஜெயிச்சு. அதுக்கு 96க்கு பின்னால் திமுக மக்கள் விரும்பி ஓட்டே போடல. அப்ப சொன்னாங்க 96 அதிமுக அவ்வளவுதான் சொன்னாங்க, அதிமுக அவ்வளவுதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2001 அற்புதமான ஆட்சி தந்தார் புரட்சி அம்மா அவர்கள். மிகப்பெரிய கூட்டணி வைத்து அதிகமான வெற்றி தந்தார். அதுக்கு பின்னால் பார்த்தா 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி, யாரும் விரும்பி ஓட்டு போடல. 2011 சொன்னாங்க 2009 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் பெண்ணகர் தேர்தல் நம்ம இடைத்தேர்தல் தோத்தோம். அதுக்கு மேல சொன்னாங்க, அப்ப கோயம்புத்தூர் நான் தான் ஒரு மாநாடு நடத்தினேன், அம்மா வச்சு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். 2010 இந்தியாவே திரும்பி பாச்சு, அம்மா தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தின கோயம்புத்தூர்ல. அப்ப நான் மாவட்ட செயலர். அப்போ அதுக்கு பின்னால் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, கோட்டைக்கு அம்மா வந்தாங்க. 11 மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு பின்னால் 2016 தொடர் வெற்றி அம்மா கொண்டு வந்தாங்க. 2021 எடப்பாடி தலைமையில தேர்தல் சென்றது போது வெறும் 1.5% 3% கிடையாது. மிகப்பெரிய வெற்றி எல்லாம் திமுக பெறல, ஏதோ பரவாயில்லன்னு சொல்லி ஆட்சி இப்படியே வந்துட்டாங்க. ஆகவே 2026 அதிமுக வெற்றி வருவது உறுதி. எழுதி வச்சுங்க. பெறக்கூடிய தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள், ஏழைகள், விவசாயிகள், நடுத்தர வர்க்கம் யாருமே நிம்மதியா இல்ல. ஒருத்தர் கூட இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லல. அது மட்டுமல்ல, எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய அரசு திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவங்க கூட இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இன்னொன்று திமுக ஒரு சவால் விடுறேன், தைரியம் இருந்தால் ஒத்தைக்கு ஒத்தை தனித்தனி எழுதுங்க. அதிமுக திமுக இன்னும் பாருங்க பாப்போம். அதிமுக டச் பண்றதுக்கு, அதிமுக தொண்டர் டச் பண்றதுக்கு யாருமே கிடையாது. தனியா நில்லுங்க. கூட்டணி வச்சுதான் இருக்க. இந்த கூட்டணி எதா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல், எடப்பாடியார்
அற்புதமான ஆட்சி தந்து தேவையான திட்டங்கள் தந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். சென்னை நினைச்சிட்டு இருக்காங்க, சென்னை எப்ப பார்த்தாலும் திமுக ஜெயிக்கின்ற இன்றைக்கு இந்த தடவை சென்னையில அதிகமான தொகுதிகளை அதிமுக வெல்லும். இங்க இருக்கக்கூடிய வேளச்சேரி, மயிலாப்பூர் வெற்றி உறுதி மாவட்டத்தில் என்று சொல்லி கண்டிப்பா எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். 2020 இங்க திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லி இந்த சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கலைஞர் அசோக் அவர்களுக்கும் அதே போல பேரவையாளர் கண்ணன் உட்பட இதுக்காக பணியாற்றிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி நன்றி, வணக்கம்.